ஆசனவாய் பிளவு மோஷன் போகிறப்போ பயங்கரமான பெயின் வந்துட்டு இருக்குங்க டாக்டர். இதில் என்ன மாதிரியான வியாதினே தெரில. அப்பப்போ தான் வருது, ஒரு முள்ளு குத்துற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்குது, உடனடியாக அது சரியாயிருது. ஆனால் மறுபடியும் ஒரு 4-5 டேஸ் கழிச்சு மறுபடியும் வருது, இல்லை சில மாதங்கள் கழிச்சு மறுபடியும் வருது, இல்லை ஏதாவது கான்ஸ்டிபேஷன் வரும்பொழுதோ காரமாக சாப்பிடும்பொழுதோ நான்வெஜ் சாப்பிடும்பொழுதோ இந்த மாதிரி வருது. அப்போ மட்டும்தான் பாதரேஷன் இருக்குது, அப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனை தான் வந்து ஆசனவாய் பிளவு, ஆனல் ஃபிஷர் ஆர் ஃபிஷர் இன் ஆனோன்னு சொல்லுவோம். இது என்னங்க டாக்டர் அப்படின்னா வந்து அதில் ஒரு சின்ன ஒரு மோஷன் போகிற இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு டைட் மோஷன் போகும்போது ஒரு சின்ன வெடிப்போ ஒரு சின்ன காயமோ ஏற்படும். அந்த காயம் வந்து நாளடைவில் ஆறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பெரிய பிளவாக மாறி ஏற்படுறதா அது பேர் ஃபிஷருங்கிறது. இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா என்ன சிம்டம் இருக்குன்னா, பெயின், மோஷன் போகும்போது ஒரு லேசான ஒரு முள்ளு குத்துற மாதிரியான ஒரு வலி ஆரம்பத்தில் ஏற்படும். நாளடைவில் அந்த வலி வந்து மோசமாகி மோஷன் போகிறப்போ மிகுந்த வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வந்து மோஷன் போய் உட்காந்தா ஃபர்ஸ்ட் டிராப் ஆஃப் மோஷன் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே வந்து கண்ணில் தண்ணி வந்துடுதுங்க டாக்டருங்கிற அளவுக்கு ரொம்ப சிவியரான ஒரு பிரச்சனையாக மாறிடும். இரண்டாவது முக்கியமான சிம்டம் அதுலேருந்து ப்ளீடிங் வந்து மோஷன் போகும்போதும், அதாவது மோஷனோட கலந்து ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் பிளட் ஆட்ட மோஷனில் சேர்ந்து வரலாம். இல்லைன்னா மோஷன் போய் முடிஞ்சதுக்கப்புறம் வேகமாக சொட்டு சொட்டாக வந்து டாய்லெட் பிளான்லேயும் பிளட் வரலாம். அது நம்ம வாஷ் பண்ணிட்டு மேலே எந்திரிக்கிற வரைக்கும் அந்த பிளட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டாவது சிம்டம். மூன்றாவது, அந்த மோஷன் போகிற இடத்துல சின்ன குருத்துகள் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கின் டேக், தசை வந்து ஒரு வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை இது வந்து மூலவியாதியோட சேர்ந்து கலந்தும் இருந்திருக்கலாம். ஸோ இது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு டாக்டர் வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இது ஃபிஷர் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். ரொம்ப சிவியராக டவுட்ஃபுல்லான கேசஸ்க்கு ஏதாவது சிக்மாய்டோஸ்கோப்பியோ இல்லை ஆனோஸ்கோப்பி பண்ணி பார்த்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். மெயினாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த மாதிரி ஆரம்ப கட்ட ஸ்டேஜஸ் இருந்ததுன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று அக்யூட் ஃபிஷர் என்னானோ, இன்னொன்று கிரானிக் ஃபிஷர் என்னானோன்னு சொல்லுவாங்க. அக்யூட்னா அப்போதைக்கப்போ வருது, அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருது, இது மெடிசின்ஸ்லேயே கிளியர் ஆயிரும், ஆயின்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, அது போட்டால் சரியாயிரும். இந்த ஸ்டேஜை உதாசனப்படுத்தினோம்னா அடுத்தது கிரானிக் ஃபிஷர் என்னானோங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து ஆப்ரேஷன் தான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும், மெடிசின்ஸில் கிளியர் பண்ண சிரமமான சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த அக்யூட் ஸ்டேஜஸில் என்னென்ன வகையான ஆயின்மெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் முக்கிய நிகழ்வு. என்ன விஷயம் அப்படின்னா, எந்த ஆயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரை வந்து அணுகி பரிசோதனை செஞ்சு பார்த்து அவர் கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணுமோ ஒழிய தன்னெச்சரிக்கையாக எந்த ஆயின்மெண்ட்ஸும் எடுத்துக்க வேண்டாம். அதனால் இந்த வீடியோ பதிவில் இருக்கிறதுல நம்ம எந்த விதமான பிராண்ட்ஸையும் ஆயின்மெண்ட்டோட காம்பினேஷன்ஸையும் பரிந்துரைக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். ஸோ மெயினாக இந்த காயம் வந்து ஃபிஷர் என்னென்ன ஆடுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று அந்த காயம் ஆடுறதுக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணணும். இன்னொன்று, கான்ஸ்டிபேஷன் திரும்ப திரும்ப ஏற்படாமல் அந்த இடத்த வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும். மறுபடியும் திரும்ப அந்த ஃபிஷர் நானோலிருந்து ப்ளீடிங் இதெல்லாமே ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துக்கு இன்டர்னல் ஸ்பிங்டர்னு ஒன்று, அந்த ஸ்பிங்டரோட மசில் ஆக்டிவிட்டி கொஞ்சம் தற்காலிகமாக நிறுத்தி வச்சு அந்த காயத்துக்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி பண்ணணும். இந்த மூணு தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மூணு பிரின்சிபல்ஸை வந்து நம்ம பூர்த்தி செய்யறதுக்காகத்தான் சில ஆயின்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக ஒரு 5 குரூப்ஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ் தான் இருக்குங்க. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா டில்டயாசம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் ஆயின்மெண்ட்ஸ். இது வந்து ஸ்மூத் மசில் ரிலாக்சன்ட், அதாவது அந்த இன்டர்னல் ஸ்பிங்டரை வந்து கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும். நம்ம ரிப்பீட்டடாக ஆயின்மெண்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும். அந்த ஆயின்மெண்ட் வந்து இன்டர்னல் ஸ்பிங்டர் லெவலில் அது வந்து ஆக்ட் பண்ணி ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். இரண்டாவது நைட்ரோகிளிசரின் குரூப் ஆஃப் மெடிகேஷன்ஸ். இது வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடு இருக்கிறதுனால அதுவும் வந்து ஒரு ஸ்மூத் மசில் ரிலாக்ஸண்ட்டாக தான் இருக்கும். இன்டர்னல் ஸ்பிங்டரோட நர்வ் சப்ளை லெவலில் போய் அது ஆக்ட் ஆகி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வாக வச்சுக்கும். ஸோ இது எல்லாமே என்னங்க டாக்டர், மசில் ரிலாக்ஸண்ட்டாக சொல்கிறீங்க, அப்போ மோஷன் எப்படி கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படின்னா, இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று வந்து மோஷன் வந்து வாலண்டியராக கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டருங்கிறது ஒரு பெரிய ஒரு மசில் குரூப் தான் அதுக்கு யூஸ் ஆகுது. இந்த இன்டர்னல் ஸ்பிங்டருங்கிறது இன்வாலண்டரியாக நம்மளை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காகத்தான் அது வந்து இன்டர்னல் ஸ்பிங்டர். அதை மட்டும்தான் ரிலாக்ஸ் ஆக முடியும். மோஷனை வந்து நம்மளால ஃபுல்லாக கண்ட்ரோல்டாக அடக்கி வச்சிருக்கிறதுக்கு முடியும், எந்த விதமான கிரீம்ஸ் யூஸ் பண்ணாலும். அடுத்தது 3வது குரூப் ஆஃப் மெடிகேஷன்ஸ் வந்து லோக்கல் அனஸ்தட்டிக். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இடத்துல பெயின் இல்லாமல் மோஷன் போகிறப்போ முன்னாடியும் பின்னாடியும் பயங்கரமான பெயின் ஏற்படுதுங்க டாக்டருங்கும் போது மோஷன் போகிறப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து அதை அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா அந்த இடம் வந்து தற்காலிகமாக ஒரு பெயின்ஸ் இன்சென்சிட்டிவ் ஏரியாவாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் மோஷன் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெயின் வரும், அதுக்கும் மறுபடியும் அந்த க்ரீம்ஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். யூஸ்வலாக லோக்கல் அனஸ்தட்டிக் நிறைய அவைலபிளாக இருக்கும், அது நம்ம என்னங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
நான்காவது முக்கியமானது ஆன்டிபயோட்டிக் கிரீம்ஸ். ஏன்னா இதுல வந்து தசைகள் வந்து வெடிப்பாகும் போதே உள்ள வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான காரணங்கள் நிறைய உற்பத்தி ஆயிரும். அதனால அந்த இடத்த வந்து ரொம்ப கிளீனாகவும் இன்ஃபெக்ஷன் இல்லாகவும் வச்சுக்கணும். இல்லைன்னா சின்ன சின்ன சீல் கட்டிகள் ஆப்சிசஸ் ஒரு மைக்ரோ ஆப்சிசஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். அதை தவிர்க்கறதுக்காக ஏதாவது ஒரு மெட்ரோனிடசோல் குரூப் ஆஃப் ஆயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆயின்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐந்தாவது முக்கியமானது அந்த காயத்தை கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்றது. அதாவது ஆசன வாயில வந்து மோஷன் வரும், இன்ஃபெக்ஷன் வரும், அதுல இருக்கிற மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் எல்லாம் அது மேல படும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அந்த ஊண்டை வந்து இந்த எக்ஸ்டர்னல் இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஆயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. யூசுவலா சுக்ரால்ஃபேட் குரூப் ஆஃப் ஆயின்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அது எல்லாமே வந்து அந்த மோஷன் போற இடத்துல இருக்கிற பிளவை வந்து மேல ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் ஆட்ட கவர் பண்ணி அது தற்காலிக ரிலீஃப் இருக்கும். ஸோ எந்த ஆயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய டாக்டரோட கன்சல்டேஷன் பண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும். சரிங்க டாக்டர், இந்த ஆயின்மெண்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பெரும்பாலும் அந்த ஆயின்மெண்ட்ஸ் எல்லா வகையான ஆயின்மெண்ட்ஸ்லையுமே ஒரு சின்ன ஒரு நாசில் ஒன்று இருக்கும். ஆசன வாய்க்குள்ளார போற மாதிரி ஒரு நாசில் இருக்கும். அந்த நாசிலை வந்து ஃபிட் பண்ணி கம்ப்ளீட்டாக உள்ள தள்ளி விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணிடும். நிறைய பேர் பண்ணுற தவறு வந்து கையில் எடுத்து அப்ளை பண்ணலாம்னு நினைப்பாங்க. கையில் அப்ளை பண்ணும்போது அந்த அளவுக்கு உள்ளே வந்து போய் படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி ஆசனவாய் வெளியே நிறைய அப்ளிகேஷன் ஆயிரும். அதுவும் வந்து கண்டிப்பாக அப்சர்வ் ஆகி உள்ளே போகாது. யூஸ்வலாக நான் பரிந்துரைக்கிறதே வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வலி ஒரு ஊசி குத்துற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல ஆயின்மெண்ட் வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எத்தனை தடவை டாக்டர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 to 5 டைம்ஸ் அப்ளை பண்ணலாம். ஒரு ஆஃபீஸ் கோயிங் ஸ்டாஃபாக இருந்தாலும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது மினிமம் ஒரு 2-3 ஆயின்மெண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்று பர்ஸில், ஒன்று ஆஃபீஸோட டாய்லெட்டில், இல்லை நம்ம வீட்டோட டாய்லெட்டில், எல்லா இடத்துலையுமே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அங்கே எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஒரு டிரைவர்ஸ் ஆகட்டும், மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கும், எல்லாருமே அவங்களோட பேக்கில் வந்து ஆயின்மெண்ட்ஸ் வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம மோஷன் போகிறப்போ மட்டும்தான் நினப்பு வரும், அப்போ மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினைப்போம். அடுத்தது வேலைப்பொழுதுனா நம்ம அதை கரெக்டாக கேர் எடுத்துக்காம விட்டுருவோம். ஆனால் எல்லா தருணங்கள்லையுமே நம்ம கூட அந்த ஆயின்மெண்ட்ஸ் வச்சுருந்தோம்னா எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதெல்லாம் போடுவோம். அப்படின்னா தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த ஆயின்மெண்ட் ஒரு 3 to 4 hours தான் வேலை செய்யும். மிச்சம் 20 மணி நேரம் அந்த மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகாம தான் இருக்கும். அதனால ஒரு 5 டைம்ஸ் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டே ஃபுல்லாக அந்த ஆயின்மெண்ட்டோட எஃபெக்ட் வந்து கவர் ஆகிற மாதிரி. மூன்றாவது, இந்த ஆயின்மெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணும் பொழுது நம்ம அந்த போர்ஷனை வந்து நல்லா வாஷ் பண்ணுறது நல்லது. ஒவ்வொரு நாளும் டாய்லெட்டில் போய் ஸ்குவாட்டிங் பொசிஷனில், வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்குவாட்டிங் பொசிஷனில் குத்த வச்சு உட்காந்து நல்ல சோப் போட்டு அந்த ஏரியாவை நல்லா வாஷ் பண்ணிடணும். ப்ரீவியஸ் ஆயின்மெண்ட்ஸ் இருந்தாலும் கிளியராக வாஷ் பண்ணி எடுத்துடணும். கிளென்லினஸை வந்து ரொம்ப நல்லா பாதுகாத்துக்கிறது அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே பண்ணாலும் நம்ம ஹைஜீனிக்காக இருக்கணும், ப்ளஸ் நல்லா மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா பெரும்பாலான ஆசன வாய்ப்பிளவுகள் மெடிசின்ஸ்லேயே கிளியர் ஆயிடும். இன்கேஸ் இந்த மெடிசனில் கிளியர் ஆகலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். இது வந்து கிரானிக் ஃபிஷர் நானோங்கிற கண்டிஷனுக்கு லேசருங்கிறது அதிநவீன ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். இது வந்து ஒரு 5 to 10 minutes ப்ரொசீஜராக தான் இருக்கும். ஒரு டே கேர் ப்ரொசீஜராக தான் இருக்கும். இது வந்து ஃபாஸ்டஸ்ட் பெயின் ரிலீஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அது ஃப்ரீயாக மோஷன் போவாங்க. லைஃப் லாங் க்யூராக இருக்கும். பிளட் லாஸ் இல்லாத ஒரு ப்ரொசீஜராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, என்னடா இவ்வளோ நாள் ஆயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் கிளியரே ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது, மறுபடியும் பேக் ஸ்டேஜ் மறுபடியும் பழையபடி போயிடும் அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அவங்களும் இந்த வீடியோ பதிவு மூலியமாக லேசருங்கிற ஆப்ஷன் இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். லேசர் ஃபிஷர் நானோ சர்ஜரி பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப்ல ஃபிஷருங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து நம்ம அதை பற்றி பேசியிருக்கிறோம். அதை பார்த்து பயனடைங்க. ஏதாவது டவுட்டுகள், சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.